ஏங்க 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 என்ன தூங்கிக்கிட்டு இருக்கீங்களா? விடிய விடிய போனை பார்த்துக்கிட்டு விடிஞ்சது கூட தெரியாம தூங்கிக்கிட்டு இருக்கீங்களா? ஏங்க எந்திரிங்க. ஏங்க ஏங்கன்னு நாய் மாதிரி கத்திக்கிட்டே கிடக்குற, கொஞ்சம் கூட தூங்க விட மாட்டியா? ஏய், இன்னைக்கு இவ்வளோ சீக்கிரத்துல ரெடி ஆயிட்ட, எங்கடி போற காலையிலேயே? அதுவா, மல்லிகா அக்கா இருக்காங்கல்ல. ஆமா, மல்லிகாக்கா, அதுக்கு என்ன? ஏங்க நான் சொல்றத கேளுங்க. மல்லிகா அக்கா புதுசா இட்லி கடை இன்னைக்கு திறக்குது. வெள்ளனவா சாமி கும்பிடணும்னு நேத்தே மல்லிகா அக்கா சொல்லிட்டு போயிருச்சு. அதான் கிளம்பிக்கிட்டு இருக்கேன். நீங்களும் கிளம்பி ஒரு எட்டு வாங்க. காலையில டிப்பனை அங்கேயே முடிச்சுக்குவோம். ஓசில எங்க போட்டாலும் கிளம்பிடுறது குடும்ப புத்தி. ஏங்க வர இஷ்டம் இருந்தா வாங்க, அதுக்குன்னு என் குடும்பத்தெல்லாம் இழுத்தீங்க நல்லா இருக்காது, பாத்துக்கோங்க. ஒத்துக்கிட்டு வருமே உன் குடும்பத்தை பத்தி பேசினா என் குடும்பத்தை நார் நாரா கிழிக்கிற. அப்ப நான் அமைதியா தானே இருந்தேன். இங்க பாருங்க, நான் காலையில எதுவும் சமைக்கல. வர இஷ்டம் இருந்தா வாங்க, இல்லையா நீங்களே ஆக்கி தின்னுட்டு ஆபீஸுக்கு கிளம்புங்க. என் கோபத்துக்கு ஆளானீங்க உண்டுலன்னு ஆக்கி போடுவேன். ஆமா, எங்க அம்மா அப்பவே சொன்னுச்சு, அவ பேச்ச கேட்டு தனியா போகாதடா, சமைக்க மாட்டானு. இப்பதான் புரியுது. ஏங்க என்ன சொன்னீங்க? ஒன்றும் இல்லம்மா, நானும் வரேன்னு சொன்னேன். ஓசியில திங்கிறதுக்கு எவ்வளோ அழகா சண்டை போட்டு போறா பாத்தியா? கொக்கரக்கோ கொக்கரக்கோ இட்லி கடை. சுமதி அக்கா வாடி ரோசு, வரும்போதே கோவிக்கிட்டே வர. எல்லாம் ஒரு விளம்பரம் தாங்க்கா. ஏக்கா சாமியெல்லாம் கும்பிட்டியா இல்லையாக்கா? இன்னும் இல்லடி, எல்லாரும் வந்துடட்டும். ஆமா சுமதி அக்கா, யார் யாருக்கு சொன்னீங்க? உனக்கு, பக்கத்து வீட்டு பட்டா அக்காவுக்கு, ஏத்த விட்ட ராசாத்தி அக்காவுக்கு, உங்க 3 பேத்துக்கு தான் சொன்னேன். மற்றபடி யாருக்கும் சொல்லலடி. நீங்க செத்த உக்காரு, பட்டாக்காவும் ராசாத்தி அக்காவும் வந்துடட்டும். எல்லாரும் சேர்ந்து ஒன்னா கும்பிட்டு வியாபாரத்தை ஆரம்பிப்போம். ஏக்கா எது வேலை எதுவும் செய்யணுமாக்கா? சொல்லுக்கா, செய்யறேன். அதெல்லாம் நானே செஞ்சு வச்சிட்டேன்டி எல்லாம். இன்னும் என் புருஷனை தான் காணோம். சுமதி வாழ்த்துக்கள். சுமதி சுமதி வாழ்த்துக்கள். நன்றிக்கா. கடையெல்லாம் சூப்பரா இருக்குடி. வாங்க வாங்க, எங்க சுமதி அக்கா கொக்கரக்கோ இட்லி கடை. சுவையா இருக்கும், சூப்பரா இருக்கும், அருமையா இருக்கும். வாங்க வாங்க, மலிவு விலையில் எங்க சுமதி அக்கா கொக்கரக்கோ இட்லி கடை. பட்டாக்கா ரோஸு கூறத பாத்தீங்களா? பாத்துக்கிட்டு தானே இருக்கேன். என்ன ரோசி, வெள்ளனவே வந்துட்ட போல? ஆமா ராசாத்தி அக்கா, சுமதி அக்கா ஒத்தையா இருந்து கஷ்டப்படுமேன்னு வெள்ளனவே வந்துட்டேன். பட்டக்கா ராசாத்தி அக்கா கொஞ்சம் உக்காருங்க, என் வீட்டுக்கார் வந்துடட்டும். சாமி கும்பிட்டோன்னு வியாபாரத்தை ஆரம்பிப்போம். வாக்கா பட்டக்கா, இங்க வந்து உக்காரு. இந்தா வரண்டி. எப்ப போன மனுஷன், என்ன ஆளையே காணோமே. வெள்ளன சாமியை கும்பிட்டு வியாபாரத்தை ஆரம்பிக்கலானா இந்த மனுஷனை இன்னும் காணோம். நல்ல நேரம் வேற போய்கிட்டே இருக்கு. பூஜை சாமான் வாங்கிட்டு வர சொல்லி எவ்வளோ நேரம் ஆச்சு. 500 ரூபா கொடுத்தனே. ஐயையோ, வர வழியில தான் ஒயின் ஷாப் இருக்கே. ஒருவேளை பூஜை சாமான் வாங்குறது பதிலாக அவன் வயிற்றுக்கு பூஜை பண்ணிட்டானோ? என்னடி சுமதி, நல்ல நேரம் வேற போய்கிட்டு இருக்கு, இன்னும் புருஷனை காணோம். நீங்க வர்றதுக்கு முன்னாடி தான் போனாரு. தான் வந்துருவார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. வாங்க வாங்க, சுமதி அக்கா கொக்கரக்கோ இட்லி கடை. இங்கு சூப்பரா இருக்கும், சுவையா இருக்கும், அற்புதமாக இருக்கும். எங்கள் சுமதி அக்கா இட்லி கடை. ஒருத்தி 2 இட்லிக்காக என்ன கூவுறா? காமெடி பண்ணாத ராசாத்தி, அவ காதல விழுந்துற போது. ஏமா, இட்லி ரெடியா இருக்கா? ஒரு 5 இட்லி கட்டுமா? எல்லாம் ரெடியா இருக்கு சார், கொஞ்ச நேரம். சுமதி சொல்லுங்கக்கா. இங்க யாரு சுமதி? கடைக்கு போன உன் வீட்டுக்கார இன்னும் காணோம். அவர் வந்துதான் சாமி கும்பிடணும்னா நீ வியாபாரம் பண்ண முடியாது. இப்ப வர கஸ்டமரை விட்டுறாத. அவருக்கு ஒரு 5 இட்லியை பார்சல் பண்ணி அமுச்சுடு. எதா இருந்தாலும் அப்புறம் பாத்துக்கலாம் போ. அக்கா அது இல்லக்கா. போடி, பாத்துக்கலாம். சார் கொஞ்சம் 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. சரிம்மா, பரவாயில்ல. இந்தாங்க சார். இட்லி எவ்வளோ? மொத்தம் எவ்வளோ ஆச்சு? ஒரு இட்லி 2 ரூபா, மொத்தம் 5 இட்லி 10 ரூபா ஆச்சுங்க சார். என்னது, இட்லி 2 ரூபாயா? டவுன்ல ஒரு இட்லிலாம் 10 ரூபா விற்கிறாங்க, நீ என்னம்மா 2 ரூபான்னு விற்கிற? இல்லை சார், நம்ம கடையில் எல்லாமே கம்மி தான். இட்லி 2 ரூபா, தோசை 5 ரூபா. வரவங்க திருப்தியாக சாப்பிட்டு போகணும். இவ்வளோ இருக்குமோ அவ்வளோ இருக்குமோன்னு பயத்தோடு சாப்பிடாம சந்தோஷமா மன திருப்தியோட சாப்பிட்டு போகணும். அதுதான் நம்ம கடையோட ஸ்பெஷாலிட்டியே. சந்தோஷமா.
ஐயா ஐயா, பேசிக்கிட்டே காசை கொடுக்காம போறீங்க, கொஞ்சம் காசை கொடுத்துட்டு போங்கய்யா. பேசிக்கிட்டே இருந்ததுல மறந்துட்டேம்மா, கோச்சுக்காதீங்கம்மா. எல்லாம் மறந்தீங்க போங்க. ஏ சுமதி, வியாபாரம் இப்பதான் சுமதி அக்காவுக்கு மூஞ்சில கலையே வந்திருக்கு. நீ எப்படா என்னை பார்த்து அந்த கேள்வி கேட்ட? நான்லாம் குடிச்சாதான்டா உனக்கு வருமானம். எப்படா நீ என்னை பார்த்து கேள்வி கேட்குறல? சிஎம் சார்ட்டு சொல்லி உன்னை வேலையை விட்டு தூக்கல பார்த்துக்கூடாது. நான் குடிச்சிட்டு போனேன்னா என் பொண்டாட்டியே என்னை கேள்வி கேட்க மாட்டா, ஏன் குடிச்சிட்டு வந்தேன்னு. ஐயோ, என்ன யாரா தள்ளி விட்டது? ஏய், எவனா இருந்தாலும் என் முன்னாடி வாங்கடா. நேரம் ஒண்டி கொண்டி பார்க்கலாமா? வாங்கடா. என்னன்னு தெரியல, இன்னைக்கு என் பொண்டாட்டி 500 ரூபா கொடுத்தேன். அதை செலிப்ரேட் பண்ணுற விதமா நான் குடித்தேன் 10 வருஷத்துக்கு அப்புறம். இன்னைக்கு தான்டா சந்தோஷமா இருக்கேன். சந்தோஷமா இருக்குன்னு சொன்னேன், வாந்தி வந்து தடுக்குது பத்தியா? எனக்கு குடியை பழக்கி விட்டவன் என்னை குடிகாரன் என்று சொல்லி காரில் போகிறான். ஆனால் நான் குடிபோதையில் ரோட்டில் கிடக்கின்றேன். என்ன வருகிறாரு? அற்புதம். சுமதி, இட்லி 2 ரூபா, தோசை 5 ரூபான்னு போட்டிருக்க. விற்கிற விலைவாசிக்கு கட்டுப்படி ஆகுமா? கொடுக்கறத ஒழுங்கா கொடுத்தா எல்லாம் கட்டுப்படி ஆகும்க்கா. மாங்குயிலே பூங்குயிலே பொண்ணு சாமி கும்பிட்டுட்டியா? ஒரு புருஷன் வர்றதுக்குள்ள நீ சாமி கும்பிட்டு ஏன் வர்றது பண்ணிட்ட? நீ எல்லாம் ஒரு பொண்டாட்டியா? எங்கேயா கடைக்கு முன்னாடி பேரல வச்சதே, அங்கிட்டு போ. ஐயோ, அடே குடிகார பயலே, அது பேர்ல இல்லடா, பட்டக்காடா. பட்டக்கா, பார்த்து பார்த்து. ஐயோ, இடுப்ப பார்த்து மிதிச்சிட்டானே குடிகார பாவி. கடை திறப்பு விழாவுக்கு வர போய் என் இடுப்ப திருப்பி விட்டானே. நல்லா இருப்பியா குடிகாரா? குடிகாரா. ஐயோ, நான் பேரல நினைச்சு மிதிச்சானே. பட்டக்கா நீங்களா? போச்சுக்காதீங்க. நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா அங்கிட்டு எட்டி நின்னுக்குவோம். இல்லைன்னா நம்மளையும் ஏதாச்சும் சொல்லி எட்டி மிதிச்சானா போச்சு, நம்மளே குச்சி மாதிரி கிடக்குறோம். அவன் மிதிக்கிற மிதியில நம்ம உடஞ்சே போயிடுவோம். ஆத்தி, நம்ம கிடையாதுரி. ஏண்டி ரோஸு, அவ எட்டி உதைச்சதுல நான் அழுதுகிட்டு இருக்கேன். என்னை பார்த்தா உனக்கு சிரிப்பா வருதா? ஐயோ அக்கா, நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்கக்கா. நான் உங்களை நினைச்சு நான் சிரிக்கலக்கா. நீங்க நின்ன இடத்துல ராசாத்தி அக்கா நின்று இருந்தா என்ன ஆயிருக்குன்னு நினைச்சேன். பொசுக்குன்னு சிரிப்பு வந்துருச்சுக்கா. ஆமாண்டி, அவளை உதைச்சிருந்தா சீவாங்குச்சி மாதிரி 2ஆ உடஞ்சு போயிருப்பாடி. ஐயோ வலிக்குதே, சிரிக்க கூட முடியலையே. அதை தாங்க நினைச்சேன், எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. நீங்க எதுவும் என்ன தப்பா எடுத்துக்காதீங்கக்கா. ஐயோ ஐயோ, காமெடியா இருக்குக்கா. உங்களுக்குலாம் என்னை பார்த்தா காமெடியா இருக்குதா? வாங்கி வாய் அடங்கலையே. உன்னையெல்லாம் இடுப்புல உதைச்சதுக்கு பதிலாக வாயில மிதிச்சிருக்கணும், அப்பதான் அந்த வாய் ஓயும். யோ, சாமி கும்பிட ஜாமான் வாங்கிட்டு வர சொல்லி 500 ரூபா கொடுத்தல்லையா? எங்கயா ஜாமா? அதான் குடிச்சிட்டு வந்துட்டாரே மாமா. எந்த புடி, இதை வச்சு சாமி கும்பிடு, சும்மா கிக்கா இருக்கும். ஆமா ஆமா, கடைக்கு சாப்பிட வரவங்கள்ட்ட ஆளுக்கு ஒரு கிளாஸ் ஊற்றி கொடுமா, குடிச்சிட்டு எல்லாம் ஒன்றா கிடக்கட்டும். வாங்கம்மா வாங்க, கொக்கரக்கோ இட்லி கடை. 100 ரூபாய்க்கு மேலே வாங்கினா ஒரு கட்டிங் ஃப்ரீ. சந்தோஷமா வாங்க, குடிச்சிட்டு தள்ளாடிட்டு போங்க. கொக்கரக்கோ இட்லி கடை வித் சைடி சரக்கு. பட்டக்கா, நான் எங்க காசு ஒளிச்சு வச்சிருந்தாலும் துணு பிடிச்சி தேடி எடுத்துட்டு போய் குடிச்சிட்டு வருவாங்க. மீறி கேட்டா என்ன அடிக்க வருவாங்க. இவனால டெய்லியும் போராடிக்கிட்டே இருப்பேங்க்கா, என்னால முடியலக்கா. குடிகாரனுக்கு கட்டி வச்சுட்டு என் வாழ்க்கைய வீணாக்கிட்டாங்களே. சரி உடுடி சுமதி, நீ அழுகாத. கழுதைக்கு வாக்கப்பட்டா உதவாங்கிதான் ஆகணும். என் புருஷனும் இப்படிதான், குடிச்சிட்டு வந்துட்டு நான் அடியோ தண்டமா அடிப்பான். பொறுத்து பொறுத்து பார்த்துட்டு ஒரு நாள் நான் திருப்பி கொடுத்தேன் பாரு. அன்னைக்கு விட்டவன் தான் குடிய. இன்ன வரைக்கும்
குடினாலே என்னன்னு தெரியாம ஆயிட்டால. பட்டக்கா அடின்னா சும்மாவா, ஒரு அடியும் இடி மாதிரி விழுந்திருக்கும். அடி வாங்க பயந்துக்கிட்டே குடிய விட்டுருப்பாரு. வருத்தப்படாதக்கா. சுமதி, உன் வீட்டுக்காரங்கிட்ட டிஸ்போஸ் பண்ணிட்டு நம்ம வியாபாரத்தை பார்ப்போம். கடைக்கு முன்னாடி குடிச்சிட்டு கிடந்தா வியாபாரம் ஓடாதிடி. ராசாத்தி, என்னை கொஞ்சம் தூக்கி இந்த கட்டையில உட்கார வைடி. சரிக்கா. ஏ பாத்திடி, விட்டுறாதடி. என்னத்தை திங்கிறாத, இந்த கணக்கணக்கராக தூக்கவே முடியல. அக்கா உக்காந்துட்டீங்களா? போதுமா? சரிடி. யோ குடிகாரா, எந்திரிச்சு அங்கிட்டு போயா. வியாபாரம் நடக்கிற நேரத்துல. சிஎம் சார், பாதி கடையை மூடிட்டீங்க, மீதி கடையை மூடிட்டா எங்க வாழ்க்கை நல்லா இருக்கும்ல. தினம் அக்கப்போர் பண்ண முடியல. சுமதி, ஆளுக்கு ஒரு 2 இட்லி வச்சு கொடுத்தா சாப்பிட்டுட்டு தெம்பா வேலையை பார்ப்போம்ல. சரிக்கா, இந்த எடுத்துட்டு வந்துடுறேங்கோ. சுமதி, இட்லி பஞ்சா பூ போல இருக்கு. சாம்பார் சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளோ டேஸ்டா இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணிடணும். இந்த வீடியோவின் அடுத்த எபிசோடை பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க.